உங்க டெஸ்டிஸை சுத்தி வெயின்ஸ் என்லார்ஜ் ஆயிருக்கா, அப்ப அதுதான் வேரிகோசீல். இதை பத்தி நான் கிளியரா சொல்றேன். என்ன ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதனால நிறைய மெனுக்கு சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது, பட் பெயின், ஸ்வெல்லிங், ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இதெல்லாம் இதனால வரலாம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வேரிகோசீல் ரிப்பேர் அப்படின்ற ஆபரேஷன், ரெண்டாவது ஆன்ஜியோ எம்பலைசேஷன் அப்படின்ற ரேடியாலஜிக்கல் ப்ரொசீஜர். ஆன்ஜியோ எம்பலைசேஷன் அப்படின்றது ஒரு சின்ன டியூப் மூலமா அந்த பிளட் வெசல்ஸை பிளாக் பண்ற சர்ஜரி இல்லாத மினிமலி இன்வேசிவ் ஆப்ஷன். இதுல ரிகவரி யூசுவலா குயிக்கா இருக்கும். ஆனா இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எல்லா வேரிகோசீலுக்கும் ட்ரீட்மெண்ட் தேவைன்னு இல்ல, அதே மாதிரி ஒரே ட்ரீட்மெண்ட் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் சூட்டபிளா இருக்கும் அப்படின்றதும் இல்ல. இன்ஃபர்டிலிட்டி கன்சர்ன்ஸ் இருந்தா அவங்களோட ஏஜ், செமின் அனாலிசிஸ்ல இருக்கிற ரிப்போர்ட், அவங்கள பிசிக்கலா நம்ம எக்ஸாமின் பண்றது, ஸ்கேன் ஃபைண்டிங், சிம்டம்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுவோம். சோ இன்டர்நெட் வீடியோஸை பார்த்து செல்ஃப் கன்க்ளூஷன் எடுத்துக்காதீங்க. ப்ராப்பர் எவாலுவேஷன் அண்ட் பர்சனலைஸ் ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எது தேவை அப்படின்றது உங்க ரிப்போர்ட்ஸ் டிசைட் பண்ணும். நம்ம ரெண்டு ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். அந்த ரெண்டாவது ஆப்ஷனான வேரிகோசீல் சர்ஜரியை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீ வாங்கிட்டு வந்ததுல ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு?